ரொம்ப நாளாக என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த இந்த சமோசா ரெசிபி இன்றைக்கி நான் செஞ்சுட்டேங்க. ரொம்ப கிறிஸ்பியாக எம்மியாக டேஸ்டியாக இருந்துச்சு. பட் ஆனால் சிக்கன் வச்சு ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் சிக்கன் வச்சு சொதப்பிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம பொட்டேட்டோ வச்சு செஞ்சு பார்ப்போம். அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சிக்கன் வச்சு பண்ணலான்னு தான் இன்றைக்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் தான் நினைக்கிறேன், முஸ்லீம்காரங்க தான். அவங்க வந்து சிக்கன் வச்சு போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அந்த ரெசிபியை பார்க்கும்போது டெம்டேஷன் ஆச்சு. பட் சிக்கன் வச்சு பண்ண முடியாது, பட் இன்றைக்கி வச்சு பண்ணுவோன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள், ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தாங்க. மைதா இருக்கா, உருளைக்கிழங்கு இருக்கா, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். எப்பயும் போல் ரசத்துக்குலாம் பண்ணுவீங்க அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த பக்கம் மைதா வச்சுட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் வந்து எள்ளு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றி எப்பயும் சப்பாத்தி மாவு பிணைற மாதிரி பிணைஞ்சிட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுருங்க. அப்புறம் இந்த பக்கம் மசால் கொஞ்சம் நீங்கள் ரெடி, உருளைக்கிழங்கு இருந்தால் சரி, இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இது 1/2 hour ஊறினதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு ஒவ்வொரு சப்பாத்திக்கும் மேலே வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக அந்த மாவு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்த சப்பாத்தியை நம்ம அப்படியே தான் தோசைக்கல்லில் போட்டு எடுப்போம். ஜஸ்ட் இங்கிட்ட ஒரு 30 செகண்ட், அங்கிட்ட ஒரு 30 செகண்ட். தோசைக்கல் சூடானோடனே சும்மா கிட்ட போட்டு எடுத்தாலே போதும். கார் நல்லா கட் பண்ணிவிட்டு 2 எட்ஜ் இந்த மணி வந்து நீங்கள் ஷீட்டை பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதை வந்து சமோசா உள்ளே மடிக்கிறதுக்கு வந்து ஒரு கம்மானி ஓட்டணும். அதனால் மைதா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ளே வச்சு அப்படியே எனக்கு சுத்தவே வராது. நான் ரொம்ப கஷ்டம்னு நினச்சி பார்த்தா சுற்றினே அழகாக வந்துருச்சு. எனக்கே நம்ம சக்ஸஸ், நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நானாக இந்த சமோசா சுற்றினேன்ற மாதிரி. ஸோ ஒரு வழியே வந்துச்சு. பட் 1-2 மட்டும் கோணலாக இருந்துச்சு. பட் எப்படியோ சுற்றி முடிச்சுட்டு ஒரு 4 மட்டும் அழகாக சுற்றிட்டேன். அப்படியே அது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வாடை சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்மெல்லுமே நல்லா வந்துச்சு. அப்படியே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்பி, அப்படி கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. இந்த ரோட்டு கடையிலலாம் இந்த உருளைக்கிழங்கு சமோசா கொடுப்பாங்க, அது மாதிரியே இருந்துச்சு. உண்மையான டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.